ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஏங்க மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஜெயிக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கவே கூடாது. ஏங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இன்னைக்கு யார் தோக்க போறா அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ஆசைப்படுறாங்க. கேட்கறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை என்ன மாதிரி விளையாட போகிறாங்க இன்றைக்கி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். டீமில் ஒவ்வொரு அணியும் பார்த்தீங்க எப்படின்னா பாயிண்ட்ஸில் வந்து எனக்கு ஒன்று சொல்லி ஆட்டி பிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வெறும் 6 பாயிண்டில் இருக்கிறாங்க, டிசி 8 பாயிண்டில் இருக்கிறாங்க. 9 மேட்ச்சில் 4 மேட்ச் மட்டுமே ஜெயிச்ச டிசி 5 மேட்ச் தோற்று போயிடறாங்க சார் அப்படிங்கிறது டேபிள் பாயிண்ட்ஸில் அவங்களுடைய இடம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 மேட்ச் விளையாடி அதில் 3 ஜெயிச்சு 5 மேட்ச் தோற்றுக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க 6 இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்து அவங்களும் 8 பாயிண்ட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற இந்த குரூஷியலான ஒரு மேட்ச்சில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடந்த சில மேட்சஸாக வந்துட்டு டங்குன்னு எஸ்ஆர்ஹெச் கிட்ட அடி, கேகே கிட்ட அடி வாங்கின நம்மளுடைய டிசி அணி. ஆனால் வேறு யார்ட்டையாவது நான் வாங்கினேன்னா அதை சொல்கிறா கரெக்டான்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்கிட்ட தோற்று போனதை தாண்டி டிசி எல்எஸ்ஜி கிட்ட ஜெயிச்சாங்க, ஜிடி கிட்ட 2 தடவை ஜெயிச்சாங்க. ஸோ 3 சூப்பர்பான வெற்றிகளை பார்க்குற இவங்க கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி தோற்று தான் வந்திருக்காங்க அப்படி தான். எஸ் கேகே தோற்றாங்க, மும்பை கிட்ட தோற்றாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட தோற்றாங்க. இப்போ மீண்டும் மும்பையை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் சார் இருக்குது 2024 அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அடி எக்ஸ்ட்ரா வார்த்தையாக விடுது, டம்முன்னு தருமடியாகத்தான் விழ செய்கிறது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸ் அணியோடைய பேட்ஸ்மேன் நேற்று அடித்து ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த ஒரு மேட்சை பார்த்ததுக்கப்புறமா எவ்வளவு அடித்தாலும் யார் வேணாலும் அடிச்சிருவாங்க போல இருக்கடா அப்படின்ற ஒரு பயம் ஒவ்வொரு டீம் கிட்டேயுமே வருது. ஆமாம், எவ்வளவு அடித்தா சேஸ் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குற வகையில் வந்து இன்னைக்கு மேட்சுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையை பார்க்கும்போது டிசி அண்ட் எம்ஐ 2 டீம்லையுமே பேட்டர்ஸ் சும்மா வெறித்தனமாக இருக்கிறாங்க. ஏன் இந்த ஐபிஎல் 2024 எல்லா டீம்லேயும் தான் பேட்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க, பவுலர்ஸ் எங்கே ஒழுங்காக அந்த டீம் தான் ஜெயிக்குது, நீங்கள் வேறு அப்படின்ற ஒரு ஆச்சரிய செய்தியை நம்ம இந்த இடத்துல உணர்ந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோம். ஓஹோ அப்படின்னு. ஆமாம், ஏன்னா வெறும் எந்த டீம் அந்த அப்ளை பிரேக் பண்ணுறது வந்து டக்குன்னு எங்கெங்கெல்லாம் டக்கு ஒரு கேப் கிடைக்கும் போதெல்லாம் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் மேட்சஸை வந்து ஜெயிக்க முடியுது. அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல பவுலிங்கே ஆர்ஆர் அணிக்கிட்ட இருக்குது இந்த வருஷம். நம்ம டேபிள் டாப்பில் வந்து போய் நிற்கணும்னா ஆர்ஆர் மாதிரி பவுலிங் பண்ணுனா நம்ம அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பவுலிங் மும்பைக்கிட்டேயும் இல்லை, டிசிக்கிட்டேயும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி பெட்டர் பவுலிங்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி கிட்ட இருக்குது. அவங்களுடைய பவுலர்ஸ் ஆகிய அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், குல்தீப் பண்ணனாகட்டும், ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருவருமே வந்து அந்த டீமுக்கு ஒரு பலத்தை சேர்க்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் அக்சர் ஒரு ஆல்ரவுண்டராகவும் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனாலையும் அவங்களுடைய பேட்டிங் இந்த தடவை வந்துட்டு அடித்து ஆடக்கூடிய அந்த ஹிட்டர்ஸ் எல்லோரும் ஒர்க் அவுட் ஆகி கடந்த ஒரு 3-4 மேட்சஸாக எல்லாருமே அடின்னு உரிக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த டிசி அணிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட பேட்டிங் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு பவுலிங் கிடையாது. அது வந்துட்டு நம்மளுடைய ஆகாஷ் மதுவாலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜஸ்பிரிட் பும்ராவை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர் ஒருத்தர் மட்டும்தான் பவுலிங்க்கு வந்து அங்கே ஸ்ட்ராங்கு ஃபிட்டுன்னு நம்ம சொல்லலாம். மற்ற எல்லாருக்குமே ஏங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், என்னதுரா உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் தப்பிச்சு போகிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸுடைய நிலைமை. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பவர் பிளேயில், டெத் ஓவரில் எல்லா இடத்துலையுமே நான் தான் போடணும், பின்ன வேறு யார் தாண்டா வச்சுருக்கீங்க டீம்லுங்கிற மாதிரி நம்மளுடைய ஜஸ்பிரிட் பும்ராக்கு பல சோதனைகள் இருக்குது. அதை தாண்டி ஜெயிக்க முடியுமா? என்கிட்ட ஸ்பின்னரே இல்லை, அதை தாண்டி உன்னால் என்னை வந்துட்டு என்கிட்ட தோக்க முடியுமா? நீ அவ்வளோ பெரிய முட்டாளா, எங்கே காட்டு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. டிசி ஒருவேளை தோக்கணும்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்டே. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் போன தடவை நான் டிசியை தோக்கடித்தேன் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அப்போ இன்றைக்கி நான் தோக்கடிப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக அது இறங்கலாம். அதை இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு பாய்.